Hello friends, welcome to Southern Food for You channel. Please support our channel, subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல். ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா இப்போ கோல்டு ஆரம்பிக்க போகுது. குழந்தைக்கு விடாமல் சளி இருந்தது. குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் சளி இருந்தது. என்னதான் மருந்து குடித்தாலும் கேட்கலன்னா இது குடிச்சிங்கன்னா விடாத இருமலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 8 hours கேட்கும். இதை தொடர்ந்து ஒரு வாரம் 2 நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக நமக்கு இருமல் காணாமலே போயிடும், சளியும் குறைஞ்சிடும். அது என்ன எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நம்ம குட்டி பால்கனி தோட்டத்தில் உள்ள ஒரு 2-3 ஓமவல்லி இல்லைன்னா கற்பூரவல்லி இலை இது. ஸோ இந்த இலையை நம்ம ஒரு 3 இலை பிச்சுக்கலாம். மொத்தமாக நீங்கள் வாங்கி இது ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு நினைக்காதீங்க. இது அப்பப்போ எடுத்தால் தான் நல்லது. பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருக்கிறது, நல்லா அழகாக ஈரமாக காஞ்சிருக்குது. ஸோ இதில் ஒரு 3 இலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா துளசி இலை இந்த மாதிரி தளிராக கட் பண்ணிக்கோங்க. ஓமவல்லி இலை எப்போ கட் பண்ணாலும் அடியில் உள்ள இதையே எடுத்துக்கோங்க. துளசி இலை எப்போதும் தளிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், மொத்த செடியும் நான் ஆல்மோஸ்ட் துளசி எல்லாமே பிச்சு பிச்சு டெய்லி போட்டுட்டேன். தம்புக்கு லாஸ்ட் வீக் பயங்கர கோல்டு. அதை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணேன். ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயும் கூட காமிக்கல. பக்கத்தில் பார்த்தீங்களா நம்மளோட பேங்க், நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மஞ்சள் நல்லா வளர்ந்துருந்தது இல்லைங்க, அதுதான் நம்ம பேங்க்குன்னு சொன்னேன், ஃபேட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவை இந்த 3 ஓமவல்லியில் துளசி, அப்புறம் ஒரே ஒரு வெத்தலை. நம்ம வீட்டில் இருந்த அந்த பால்கனியில் உள்ள எல்லா வெத்தலை கொடியெல்லாம் காலியாகிடுச்சுங்க. ஸோ நான் கடையில் வாங்கி வச்சது தான் கடைசியாக ஆகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சது கலர் மாறிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு வெத்தலை போதும். ரொம்ப பேராசையாக நிறைய எடுத்துடாதீங்க. அடல்ட்டுக்குமே நமக்கு ஒரு வெத்தலை தான் போடணும். சளிக்கு ஒரு வெத்தலையே போதும். இது ரொம்ப சூடு. சில பேர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆசையில் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ரொம்ப உஷ்ணமாயிடும் உடல். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு சூடான உடனே 3 ஓமவல்லி இலையை நான் முதல்ல போட்டுட்டேன், கற்பூரவல்லி இலையை. அதுக்கப்புறமா துளசி 5 தளிரையும் அப்படியே நான் போட்டுட்டேன். இது கூட ஒரே ஒரு வெத்தலையும் போட்டுட்டேன். நல்லா நீங்கள் மினிமமில் வச்சுக்கோங்க. இது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் பயங்கர எஃபெக்டிவான மருந்து இது கோல்டு காஃபுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் சூடானோடனே அந்த லீஃப் பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். கலர் மாறிட்டே வருது பார்த்தீங்களா, கொஞ்சமாக வெட்டாயிட்டே வரும், அப்படி ஈரமாயிட்டே வரும் நம்மளோட கற்பூரவல்லி இலை. ஸோ இதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் திருப்பி காமிக்கிற பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள், இதுதாங்க. ஸோ இதை மாதிரி வெத்தலை கொஞ்சம் சுருங்கிட்டே வரும், நீர்ப்பதம் அதுலேருந்து வத்திட்டே வரும். ஆனால் ஓமவல்லி இலை நல்ல சூடாக இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்களா வெட்டாகும். இதுதாங்க சரியான பதம். இந்த மாதிரி ஃபுல்லாக மற்ற இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈரமாயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. நான் இதை பற்றி சொல்கிறப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காகவும் தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. பாருங்கள், இது எல்லாம் ஆகிடுச்சு. நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன். நான் வெறுமனே கை வச்சுட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்பூன் எல்லாம் தேவையில்லை. நல்ல சங்கு வச்சுக்கோங்க. சங்கில் இது எல்லாம் எடுத்துட்டு இந்த துளசி வெத்தலை இந்த ஓமவல்லி இது எல்லாம் எடுத்துட்டு கையிலே நல்ல சாறு மட்டும் எடுத்து நல்லா பிழிஞ்சு கொடுத்துருங்க. உடனே கொடுத்துருங்க. நல்லா குடிக்கிற பதத்தில் தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தமாகவே ஒரு சங்கில் ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை என்ன பண்ணோன்னா கை வச்சே நல்லா கசக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி கசக்குனிங்கன்னா நல்ல சாறு வரும் பாருங்கள். உடனே இந்த மாதிரி பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் உள்ள நல்ல ஹாட்டாக இருக்குல்ல அந்த ஓமவல்லி இலை, அதுலேருந்து அவ்வளோ சாறு வரும். இது ஃபுல்லாக அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு 2 லீவ் சொன்னாங்க. ஸோ நான் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி வெத்தலையும் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப கம்ப்ளீட்டாக காஃபை கண்ட்ரோல் பண்ணிச்சு. தம்மு பிறந்ததுலேருந்து டெய்லி இதை கொடுத்துருவேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம காஃபும் கோல்டும் வந்தோன்னா திருப்பி ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாறு வருது பார்த்தீங்களா. 3 இலையும் கொஞ்சம் துளசி தளரும் ஒரே ஒரு வெத்தலையும் சேர்த்தா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு சங்கு வரும். இதை குழந்தைக்கு கொடுத்துருங்க. இது அந்த நம்ம கசக்கி பிழிஞ்சோம் இல்லையா, அது வேஸ்ட் இல்லை. அது எல்லாருமே சாப்பிட்லாம். அடல்ட் மென்று கூட சாப்பிட்லாம் நார்மலாக இருக்கப்போ. ஜீரண சக்தி அதிகமாக
நமக்கு அதிகப்படுத்தும், நல்ல வந்து இம்யூனிட்டி கொடுக்கும். அருமருந்து நம்மளோட சளிக்கும் இருமல் விடாத இருமலுக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொடுத்துருங்க. டெய்லி காலையில் ஈவினிங் வந்து கொடுத்திங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோல் ஆகுங்க கோல்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பாய்.